சார். அசல் தாய் கிழவி சார். பக்கா அந்த கிராமத்து வாசனை இருக்கு அந்த அம்மா கிட்ட. நல்லா பண்ணிருக்கோம். நம்ம அப்பா அம்மாவை என்னைக்குமே விட்டு கொடுக்க கூடாது. கல்யாணம் ஆனாலும் எப்பவுமே விட்டு கூடாது. தாயை விட்டே கொடுக்க கூடாது. அதான் மெசேஜ். அந்த அளவுக்கு அழுவுற அளவுக்கு சீன் இல்லைனாலும் ஹார்ட் டச்சிங்கா ரொம்பவே சூப்பரா இருந்தது படம். அந்த தேவைகளுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ பாதி பேர் கல்யாணம் ஆகி எப்படி வாட வெட்டி ஆயிடுறாங்க. அப்படி இருந்தும் கஷ்டப்படக்கூடாது, நம்மளால தனியா இருக்கணும் அப்படின்றதுக்காக பெண்களை பத்தி எடுத்து காட்டியிருக்காங்க. தாய் கிழவி படம் சார். ஒரு என்ன சொல்ல, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அந்த அளவுக்கு நான் வச்சில இந்த படத்துல. சும்மா ஏதோ இருக்கும் தான் வந்தேன். ஆனா ஓவரால் சூப்பரா இருக்குது. ஒரு ஃபுல்ஃபில்லா ஒரு 100% ஃபுல்ஃபில்லோட போறேன். படம் பார்த்த ஒரு திருப்தி இருந்துச்சு எனக்கு. சூப்பரா பண்ணியிருக்காங்க சார். அசல் தாய் கிழவி சார். பக்கா அந்த கிராமத்து வாசனை இருக்கு அந்த அம்மா கிட்ட. நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காகவே இந்த படம் பார்க்கலாம். நல்ல ஒரு மெசேஜ் இருக்கு இந்த படத்துல. ஆக்சுவலி புரியல சார். 60 வயசுல இருக்கக்கூடிய கேரக்டர் நடிச்சிருக்காங்க. பெண்கள் எல்லாமே சுயமா இருக்கணும், சம்பாதிக்கணும், காசை விரயம் பண்ணக்கூடாது, சேர்த்து வைக்கணும், சேமிப்புன்ற அந்த ஒரு வார்த்தை அங்க காமிச்சிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஓவரால் சூப்பர். பெண்கள் படிக்கணும், சம்பாதிக்கணும், சுயமா இருக்கணும், யாருமே சார்ந்து வாழக்கூடாது. ஓவரால் சூப்பர். என்ன சார், அந்த பேருக்கு வர்த்தாதான் இருக்கு. எல்லாமே நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு. அவங்க கிளவி தானே. ஆக்சுவலி 60+ தானே அவங்க. இல்ல சார், அந்த கதைக்கு சூட் ஆகுது. ஆக்சுவலி இது எங்க வீட்லயும் இந்த மாதிரி தாய் கிழவி இருக்கு. ரகடான கலகலமா ஒரு பாட்டிங்க. செம்மையா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிப்பாங்களான்றது நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். ஓவரால் சூப்பர். சரியான காமெடிங்க. சரியான காமெடி. சிரிச்சு வயிறு வலிக்குது. என்ன சார், புரியல சார். அவர் இந்த மாதிரி படம் இருக்கிறது பாராட்டி இருக்காரு. நல்லா நடிச்சிருக்காங்க சார். ராதிகா மேம். நான் சீரியல் மாதிரி ஓப்பனா சொல்ல சீரியல் மாதிரி தான் நினைச்சு வந்தேன். ஆனா அதெல்லாம் இல்ல. எக்ஸ்பெக்டேஷன்லாம் நொறுக்கி எரிஞ்சிட்டாங்க. சூப்பரா இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். 10 out of 10 கொடுக்கலாம் சார். கலையரசின்னு ஒரு டைட்டில் கொடுத்து கலைஞர் கொடுத்துருக்காரு. ஸோ ஆப்டான அவங்க தான் அவங்க. ஸோ அவங்க பண்ண அவங்க ட்ராக் எல்லாமே அவங்க படத்துல ஊர்காவலன், அப்புறம் கிழக்கு சீமையில், பசும்பொண்ணு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. நான் குழந்தைங்க பார்த்தா பொண்ணு. ஸோ அந்த கேரக்டர் மாதிரி உள்ள ஒரு பார்த்தா பயங்கரமா ரூல் பண்ணியிருக்காங்க. லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க தான். இப்போ வந்து நயன்தாரா மேம் சொல்றாங்களே, இல்ல அவங்க தான் லேடி சூப்பர் ஸ்டார். டான் வந்து முடிவு பண்ணிருக்காங்க. வாழ்க்கையில வந்து பெண்கள் வந்து எதுவுமே இல்லாம வாழலாம்னு சொல்லி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் போய் பாருங்க. நான் எல்லாத்தையும் சொல்லணும் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால உள்ள செலிப்ரேட் பண்ணதான் வந்திருக்கோம். நல்லா படம். படம் இட்டு மேக்கப்புக்காக பயங்கரமா மெனக்கட்டு இருக்காங்க. 5 மணி நேரம் வரைக்கும் சொன்னாங்க. கமல் சார் வந்து பாராட்டி இருக்காரு. ஸோ வந்து கமல் சார் ரெஃபரன்ஸ் ஃபுல்லா எடுத்திருக்காங்க. எனக்கு ஒரே சின்ன ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கூட உள்ள வரல. இது எஸ்கே அண்ணனுக்கு சொல்லணும்னு தான் சொன்னேன். மற்றபடி ஓகே தான். காமெடி, அழுக எங்க அழு வைக்குமா அங்க அழு வச்சிருக்காங்க. மியூசிக்ல பிரசன்னா அண்ணா சூப்பரா பண்ணிருக்காரு. நிவாஸ் பிரசன்னா தான் பண்ணிருக்காரு. ஸோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்க வேலையை கரெக்டாக சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாருமே வந்து படத்தை வந்து பாருங்க, என்ஜாய் பண்ண. அதாவது வாழ்க்கையில வந்து நம்ம வீட்டுல எல்லாருமே அப்பா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இது சூரிய அண்ணா கூட சொல்லியிருந்தாரு. நம்ம அப்பா எல்லாருமே மிஸ் பண்ணிருப்பீங்க. அப்பா வந்து எப்படி இருந்தா நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கும், வாழ்க்கையில இன்னைக்கு இந்த ஜென்ரேஷன் பண்றத விஷயத்த வந்து தட்டி கேட்கறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டுல ஒருத்தவங்க பெரியவங்க இருக்கணும். பெரியவங்க இருந்தா மட்டும் தான் எல்லாமே ரீச் ஆகும். நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துப்பாங்க. நம்மளுக்கு கெட்டது வந்து வராது வீட்டுக்கு. அவங்க எப்படி ரூல் பண்ணணும், வாழ்க்கைனா எப்படி வாழணும், நாளைக்கு என்ன தேவை, அதான் மெசேஜ். இன்னைக்கு எல்லாமே ஆடிட்டு ஊதாரித்தனம் பண்ணிட்டு போக கூடாது. இன்னைக்கு சம்பாதிக்கிறது இன்னைக்கு சேர்த்து வச்சுக்கிட்டு நாளைக்கு என்ன வாழ்க்கை வாழ்றதா வாழ்க்கை. என்ன மெசேஜுங்களா, நம்ம அப்பா அம்மாவை என்னைக்குமே விட்டு கொடுக்க கூடாது. கல்யாணம் ஆனாலும் எப்பவுமே விட்டு கூடாது. தாயை விட்டே கொடுக்க கூடாது. அதான் மெசேஜ். அதை வந்து அவங்க வந்து எப்படி பண்றாங்க கதை. அது வந்து பாருங்க, சூப்பரா இருக்கு. செம்ம ஹிட்டு. சிவகார்த்திகேயன் அவருக்கு வாழ்த்துக்கள். படம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. தாய் கிழவியை பார்க்கறதுக்கு நாங்கள் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்து பார்த்தோம். மூவி ரொம்பவே சூப்பராக இருந்தது. நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்கண்ணா. அவங்களோட கேரக்டர் வந்து பர்ஃபெக்டா மேட்ச் ஆச்சு. வேற யாராச்சும் இருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்குமான்னு தெரியல. ரொம்ப சூப்பராகவே இருந்தது. கேர்ள்ஸ் எல்லாம் மோஸ்டா வந்து பார்க்க வேண்டிய படம். ஒரு ஃபேமிலியை எப்படிலாம் ரன் பண்ணலாம், ஒரு ஜென்ஸோட துணை இல்லாம கேர்ள்ஸா எப்படி இந்த ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணலாம், ஃபேமிலி கேர்ள்ஸ் எல்லாரும் மோஸ்டா வந்து பாக்குற மாதிரி இருக்கும். எப்படி சொல்றது, ஒரு நார்மல் இல்லாம ஒரு பெரியவங்களா, ஏஜ்ல பெரியவங்களா இருந்தாலும் அந்த ஊருக்குமே அவங்க ஒரு ஆள்ல மாசா இருப்பாங்க. அந்த தாய் கழுவினா சும்மா ஏதோ தாய் கழுவி அப்படின்றாம இல்லாம தாய் கழுவின்றது ஒரு மாசா காட்டியிருந்தாங்க இந்த படத்துல. காமெடிலாம் சூப்பராகவே இருந்தது. அவங்களோட சன்னெல்லாம் ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கேரக்டர் என்னென்னமோ அதுக்கேற்ற மாதிரி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கனெக்ட் ஆகுது. கேர்ள்ஸ்க்குலாம் மோஸ்டா எமோஷன் கனெக்ட் ஆகும். அந்த அளவுக்கு அழுவுற அளவுக்கு சீன் இல்லைனாலும் ஹார்ட் டச்சிங்கா
ரொம்பவே சூப்பரா இருந்தது படம். படத்துல கேமியா தான் இருக்கு எஸ்கே வராரா? இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல. இதுல என்ன பெண்களுக்கான மெசேஜ்? ஆமா, பெண்களுக்கான மெசேஜாவும் சொல்லலாம். எப்படி சொல்றது, ஒரு அம்மா பாசனும் சொல்லலாம், மகனுக்கும் அம்மாக்கும் இருக்க பாசனும் சொல்லலாம். இல்ல பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும், இப்படிலாம் சேவிங்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே வச்சு சொல்லலாம். படத்தை பத்தி தாயா கிளவியா? ரெண்டுமே சேர்ந்துதான் படமே. தாய் கிழவி நல்லா இருந்தது. அதான் பெண்கள் எப்படி தனியா இருந்து எப்படி கஷ்டப்பட்டு எப்படி வரணுன்றதுக்காக இது எடுத்து காட்டியிருக்காங்க. நல்லா இருந்தது பக்காவா. மோஸ்ட்லி ஃபேமிலி பேஸ் படம் தான், கண்டிப்பா பார்க்கலாம் எல்லாரும் வந்து ஃபேமிலியா. அதான் இப்போ வயசானவங்க இப்போ பாதி பேர் கல்யாணம் ஆகி எப்படி வாட வெட்டி ஆயிடுறாங்க, அப்படி இருந்தும் கஷ்டப்படக்கூடாது, இது நம்மளால தனியா இருக்கணும் அப்படின்றதுக்காக பெண்கள் பத்தி எடுத்து காட்டியிருக்காங்க. நல்லா 2.5 மணி நேரம் போனதே தெரியல. 3 பாட்டு வந்தது, ஆனா நாங்க ஒரு பாட்டை கவனிச்சு கேட்டோம். மீதி 2 பாட்டு எப்படி போனதே தெரியல. அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருந்தது. டைம் போறதே தெரியல. அதான் பெண்கள் எப்படி தனியா இருந்து கஷ்டப்படாம இருக்கணும்னா அது அந்த மாரி இருந்துச்சு. லாக்ல எதுவும் இல்லை. நல்லா காமெடி சீன்ல இருந்து எல்லாமே பக்காவா ஒர்க் அவுட் ஆச்சு. நல்லா இருந்தது. 2.5 மணி நேரம் போனதே தெரியல. திருப்பி கூட பார்க்கலாம். முன்னாடி ஈவினிங் ஷோ கூட வந்தா வருவேன். கண்டிப்பா நடிச்சிருக்காங்க. அவர் எல்லாருமே பாராட்டலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அவங்க ஸ்கிரீன் பிளே கம்மியா அந்த டைம் இருந்தா கூட அவங்க நடிச்ச விதத்துல அது எல்லாமே தூக்கி குத்துச்சு. அப்படி இருந்தது. லாஸ்ட் ஒரு ட்விஸ்ட் வரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில, அதான் ஒரு ஃபேன் ஆஃப் பண்ற சீன், அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுல இருந்து வீட்டுக்கு வர இதுல இருந்து எல்லாமே சூப்பரா இருந்தது. எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். ஆனா அலற மாரி இல்ல, ஆனா கனெக்ட் ஆகும் எல்லாருக்கும். எமோஷன் பாட்டிங்களும் ஞாபகம் தான் வந்தது. நல்லா இருந்தது. ஆமா, நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பரா பண்ணியிருக்காங்க. இல்ல காமெடியா இருந்தது. கோவம், இந்த கோவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் கோவமா தான் இருப்பேன். அதே மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்க. எல்லாமே பார்க்கலாம். இந்த திருநாதங்க எல்லாம் இருக்காங்க இல்லமா, அவங்க எல்லாம் நல்லா வந்து பார்க்கலாம். அதான் மாமியார் மாமனார் சொல்றாங்களா, அந்த மாதிரி ஃபேமிலி எல்லாம் பார்த்தா நல்லா மாதிரி நல்லா இருக்கலாம். நல்ல ஒரு கிராமத்து படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். ஆமா, கிராமத்து படம் பாரு மாதிரி அவங்க எல்லாம் நல்லா சேர்ந்து இருக்கணும், நல்ல பாசமா இருக்கணும்ன்றதெல்லாம் பார்க்கலாம். படம் பார்த்தோம், சூப்பராக வந்திருக்கு. இயக்குநர்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கலாம். ராதிகா மேடம் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. குழந்தைகள் குடும்பத்தோடு வந்து இந்த திரைப்படத்தை நீங்கள் கட்டாயமாக பார்க்கலாம். இந்த டைரக்டரோட இயக்குனர் வந்து புது படம் மாதிரியே தெரியல, சூப்பராக பண்ணியிருக்காரு. காமெடி நல்லா வந்திருக்கு. தாய் கிழவின்றது அவங்களுடைய வயதான ஒரு முதிர்வு காரணமாக அந்த டைட்டில் வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட்டு படம் வந்து ராதிகா மேம் தூக்கி நிறுத்தியிருக்காங்க. நிச்சயமாக இந்த படத்தை குடும்பத்தோடு வந்து பாருங்கள். அது எனக்கு தெரியல, பட் ராதிகா மேம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கமலஹாசனோட நல்லா பண்ணிருக்காங்க சார். கமலஹாசனே பாராட்டியிருக்காருன்னா அப்புறம் பாருங்க. கமல் சாரோட சாங்லாம் அதில் நிறைய வந்திருக்கு. மேடம் நடந்து வர்றது, ராதிகா மேடம் நடந்து வர்றது, கடைசியில் ஒரு கிளைமேக்ஸ் சாங்கே வந்து அந்த சாங் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ராதிகா மேடம் தான், அதில் என்ன சொல்லணும்னா, சுருக்கமாக சொல்லணும்னா, பெண்கள் வந்து தன்னம்பிக்கையோடு இருக்கணும். அவங்க வந்து சம்பாதிக்கணும். ஆண்களை நம்பினாலும் நமக்கு உண்டான ஒரு தேவைகளை நாம் பூர்த்தி செய்யணும். அதை வந்து கட்டாயமாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள். இதில் அரசியல்லாம் இல்லை சார். ஒருத்தர் ஒரு ஆக்டரை பிடிக்கும்னு சொல்கிறாங்களே தவிர அதில் வந்து அரசியல்லாம் எதுவும் கேட்கல. இல்லை, ராதிகா மேடம் தான் நல்லா அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அது ஒருத்தர் வந்து டிவிகேன்றாரு, இன்னொருத்தர் வந்து நாம் தமிழர்ன்றாரு. அதை வந்து அந்த தேவைகளுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அரசியல் இல்லை, அதில் அரசியல் இல்லை. சூப்பராக வந்திருக்கு சார். எல்லாம் நகைச்சுவை எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். இந்த மாதிரி திரைப்படத்துக்கு நீங்கள் எல்லாருமே தயவு செய்து பொதுமக்கள் எல்லாரும் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களுக்கு ஆதரவு தாருங்க.